ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அஞ்சால் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி ஈஸியாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க இன்டர்நெட் மூலமாக பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும், சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இதில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்டிப்ளிகேஷன், அதாவது அஞ்சால் பெருக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி சேம் நம்பர் 5 வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கிடுறோம். ரெண்டையும் பெருக்கினா எவ்வளோ வருது? 10. 2 10 இப்படி போட்டுட்டு இதை ரெண்டையும் கூட்டி போடணும். இப்போ 1 0 கூட்டினா எவ்வளோ வருது? 1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 33னா இதை 3 5 இது பண்ணணும். 3 5 15. இப்போ 1 5 கூட்டினா எவ்வளோ? 6. 165 இதோட ஆன்சர். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 4 5 20. 2 0 கூட்டினா 2. அடுத்தது 55 வருதா? இதுக்கு 5 5 25. இதை ரெண்டையும் கூட்டினா அதோட நடுவில் போட்டுற வேண்டியது தான். இது 6 5 30. 3 0. 3 0 கூட்டினா 3. ஸோ இதோட ஆன்சர் இது. அதே மாதிரி அடுத்தது 7 5 35. 3 5 கூட்டினா 385. அதே மாதிரி இதில் பாருங்கள் 8 5 40. 4 0 கூட்டினா 4. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9 5 45. 4 5 போட்டுட்டு இதையும் ரெண்டையும் கூட்டுங்க 495. இது சேம் நம்பராக அஞ்சால் பெருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ 24ன்னு வச்சுக்கோங்களேன். இதை 2ஆல் வகுத்துட்டா இல்லை 2ல் பாதி, சாரி 4ல் பாதி 2, 1ல் பாதி 1. ஸோ ஒரு 0 சேர்த்துக்குவோம். இதுதான் இதோட ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. இப்போ 8ல் பாதி 4, 4ல் பாதி 2, ஒரு 0 சேர்த்துட்டோம்னா 240 இதோட ஆன்சர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. இப்போ 34ல் பாதி எவ்வளோ வரும்? 17 வரும் இல்லையா? 17 0. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ வருது? 38 வரும். 38 இதோட ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா இதோட ஆன்சர். ஒருவேளை ஒற்றைப்படையாக முடியுது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 4 அந்த மாதிரி வந்துச்சு, ஈவன் நம்பரில் வந்துச்சு. இரட்டைப்படையில் ஒருவேளை ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும்னா, ஒரு 5 ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். அப்போது ஒன்றை கழிச்சிடணும். இப்போ 23னா 22. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 11. 22ல் பாதி 11. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இதுவும் ஒற்றைப்படையாக இருக்குது. ஸோ 5 ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு 36. 36ல் பாதி 18. இதுதான் இதோட ஆன்சர். இது மாதிரி நம்ம ஈஸியாக அஞ்சால் பெருக்கிறத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் 2 டிஜிட்டும் சேமாக இருந்துச்சுன்னா எப்படி அஞ்சால் மல்டிப்ளை பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி பண்ணுறது, அதே ஈவன் நம்பராக எப்படி, அதாவது ஒற்றைப்படையாக இருந்தால் எப்படி, இரட்டைப்படையாக இருந்துங்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.